مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع قال نبينا صلى الله عليه وسلم النكاح من سنتي ومن رغب عن سنتي فليس مني صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்புமிக்க திருமண விழா, சிறப்புமிக்க அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித், சிறப்புமிக்க உறவினர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்வு, சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய உலமாக்களின் சங்கமிப்பு, இவைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருப்பதால் அல்லாஹ் இவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான் என்று துஆவோடு ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்திலே நீண்ட நேரம் பேசுவது என்பது எல்லோருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும். மாமன் ஊரிலிருந்து வந்திருப்பார், மச்சான் ஊரிலிருந்து வந்திருப்பார். உறவுகளிடத்திலே ரினிவல் பண்ணக்கூடிய நேரத்தை இடையூறு பண்ணாமல் நான் முடித்துக் கொள்வேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்திலே மணமகளுக்கும் மணமகளுக்கும் நிறைய செய்திகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள், செய்தும் காட்டுவார்கள். 3 விஷயத்தை மட்டும் சொல்லி முத்தாக முடித்து விடுவேன். பெருமானார் இந்த மணமக்களை பார்த்தால் நீங்கள் வாழ்த்துங்கள், பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக்க அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர். உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, விவரமா சொல்ல வேண்டியதில்லை. என்றும் அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த துஆ கடைசி வரை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் 3 விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது 3 விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமணம் எதால் முடிக்கப்படுகிறது, எதற்காக வேண்டி முடிக்கப்படுகிறது? அப்துல் பஸர், அவருடைய பார்வையை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பார்வை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் திருமணம் முடித்து விட்டால் அவருக்கு மனைவி அவளை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு யாரையும் அவர் பார்க்க கூடாது, பார்ப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். திருமணம் இவருடைய பார்வைக்கு அவருடைய பார்வையை சரிபடுத்துகிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அவர் வாழ்க்கை முழுக்க தனக்கு மனைவியை மட்டும் தன் பார்வையில் அவர் மனைவியை பார்த்தால் போதும், அடுத்தவர்களை பார்ப்பதற்கு அனுமதி உள்ளவர்களை மட்டும் பார்க்கலாம், அனுமதி அல்லாதவர்களை பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பார்வை திருமணத்தின் மூலமாக பரிசுத்தப்படுகிறது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய அபம், அவருடைய மர்மஸ்தானம், அவர் பிள்ளை பேர் எடுப்பது அந்த மனைவியில் மட்டும் தான் எடுக்க வேண்டும். அவருடைய மர்மஸ்தானத்தை, அமானத்தை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். மூன்றாவதாக உறவுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அவர் மாப்பிள்ளை மணப்பெண்ணு கையை பிடித்து விட்டால் அவள் மனைவி, இவர்
மாப்பிள்ளையாக மாறிவிடுகிறார். மனைவியின் தந்தை இவருக்கு தந்தை, மனைவியின் தாய் இவருக்கு தாய், மனைவியினுடைய சொந்தங்கள் எல்லாம் இவருக்கு சொந்தம். அதே போன்று திருப்பி போடுங்கள், இவருடைய தந்தை மனைவிக்கு தந்தை, இவருடைய தாய் மனைவிக்கு தாய். இப்படியே உறவுகள் மேம்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால், பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று சொன்னார்கள் அல்லவா. இந்த துஆ இவர்கள் மரணிக்கின்ற வரை இல்லை, சுவனம் வரை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகத்தின் வரலாறுகளில் ஒரே ஒரு வரலாறை மட்டும் சுட்டிக்காட்டி விட்டு என்னிடம் அமர்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர்க்களத்திலே வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்று விட்டு அவர்கள் புறப்படுகின்ற நேரத்திலே மனைவியோடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பெருமானார் நடந்து காட்டினார்கள். மனைவியிடத்திலே தோர்த்து போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு ஆண் மனைவியிடத்திலே தோர்த்து போனால் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் இப்படியும் திருப்பி போடுங்கள், கணவனிடத்திலே மனைவி தோர்த்து போக வேண்டும். மனைவிக்கு கணவனுக்கு சொன்னதைத்தான் மனைவிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 பேர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, நான் என் மனைவிமார்களுக்கு விட்டு கொடுத்தேன், நான் என் மனைவிமாரிடத்திலே தோற்று போனேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை போன்று நீங்கள் மன வாழ்க்கையில் வாழுங்கள் என்ற ஒரே தலைவர், சொன்ன ஒரே தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். கைபர் போர்க்களம் வெற்றி பெற்று விட்டார்கள். படையெல்லாம் ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு பெண்மணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை, சபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்தார்கள். முடித்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று திருமணம் முடிந்திருக்கிறது, மறுநாள் காலை புறப்படுகிறார்கள். புறப்படுகின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மையாரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த அம்மையார் கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, ஒட்டகத்து மேல ஏற முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தங்கள் துடையின் மீது தன் மனைவியை ஏறச் சொல்லி அந்த ஒட்டகத்தின் மீது ஏற்றி விட்டார்கள் என்பது வரலாறுகள். உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மனைவி இடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி உங்களிடத்தில் நீங்கள் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுகள் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய விஷயம். வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய மாணிக்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை உடைத்து விடக்கூடாது, அதை உடைத்து விடக்கூடாது. அது எதுவரை போகும் என்று சொன்னால் சுவனம் வரை போகும் என்று சொன்னார்கள். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்தில் பெருமானார் உயிர் பிரிந்தது அன்னை ஆயிஷாவினுடைய மடியில் தான் உயிர் பிரிந்தது. சக்கராத்து நேரத்திலே பெருமானாருடைய உயிர் பிரிகின்ற நேரத்திலே அன்னை ஆயிஷாவினுடைய எச்சில் வாயிலே பட்டு அதற்கு பின்னால் தான் ரூஹ் பிரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் ரூஹ் பிரிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், ஆயிஷா நீ சொர்க்கத்தில் எனக்கு மனைவி என்று தெரிந்தவுடன் எனக்கு சக்கராத்துடைய வேதனைகள் எல்லாம் போய்விட்டது என்று சொன்னார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே மனைவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ மனைவியும் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள், சொல்லி சென்று விட்டார்கள். வல்ல ரஹ்மான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றும் அவர்களின் துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தை போன்றும், மூசா அலைஹிஸ்ஸலாம் சஃபூரா அம்மையார் அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி சுபிட்சம் கொடுத்தானோ அல்லாஹ், அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா ஹாஜரா அம்மையார் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி சுபிட்சம் கொடுத்தானோ அதே போன்று அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் மனைவிமார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் எவ்வளவு வாழ்க்கையில் சுபிட்சம் கொடுத்தானோ, பாத்திமா ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ் அவர்களுக்கு வாழ்க்கையில எப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தார்களோ, வலிமார்கள் வாழ்ந்தார்களோ, அது போன்ற வாழ்க்கையை இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் நல்கி அருள் பாலிப்பானாக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபீ கைரின் வாஃபியா. பாரக்கல்லாஹு பிர்ரிஃபாய் வல் பனீன வல் பனாத்.
சதகல்லாஹு மௌலானல் அலீம் சதக ரசூலுஹு நபியுல் கரீம் வ நஹ்னு அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் வ ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முஹம்மது நவாபுதீன் அன்வாரி ஹஜ்ரத் அவர்கள் முதல்வர் நூருல் இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வாழ்த்து பேசுவார். நல்லா ஆரம்பமே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்களா? யாராவது பேசியிருந்தாங்கன்னா